உங்கள் வசந்தசேகர். இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகில் இருக்கிற அந்த அம்மோனியா கசிவு இப்போ வந்து நேற்று வந்து நடந்ததுங்க. கிட்டத்தட்ட செய்தி ஊடகங்கள்லாம் வந்து 7 பேர் இறந்துட்டாங்க, 8 பேர் இறந்துட்டாங்கன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து முதல்வர் அவர்கள் வந்து அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் போய் ஆய்வு செய்கிறதுக்கு அப்புறம் 2 பேர் தான் இன்றைக்கி இறந்துருந்தாங்க. இப்போ வந்து 4ஆக உயர்ந்திருக்கு. இன்றைக்கி வந்து 15-20 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க, தீவிர சிகிச்சையில் வந்து இருக்காங்க. அவர்கள் அனைவரும் உயிருடன் வருவதற்கு நம்ம வந்து ஆண்டவனோட பிரார்த்திப்போம். யாருமே வந்து எந்த ஒரு அசம்பாவமும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஆனதை அப்படியே இது பண்ணிவிட்டு இனிமேல் வந்து ஆகாமல் இருக்கிறதும் ஆண்டவனோட பிரார்த்தனை பண்ணுவோங்க. இது அடிக்கடி நடக்குது, இந்தியாவிலவும் நடக்குது. ஆனால் இது வந்து ஒரு சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் தாங்க வச்சுருக்காங்க அந்த அந்த நிறுவனம் நடத்துகிறவங்க. அது வந்து என்னமோ சாதாரணமாக நம்ம தண்ணி பைப்பெல்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதுமாரி அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தலை. ஏன்னா உயிரே பழி போகக்கூடிய விஷயமா இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இப்போ நேற்று நடந்தது வந்து எல்லாமே பெண்கள், எல்லாம் வெளியூர் பெண்கள் வேறு. ரொம்ப கஷ்டங்க. வேலைக்கு வந்துட்டு இந்த உயிரை பறி கொடுக்கறது வந்து அவர் சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து ஆண்டவனை தான் நம்ம வந்து அவர்கிட்ட தான் வந்து முறையிட முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையாக வந்து போயிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாமும் அப்படியே நடக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி இன்னொரு சம்பவம் நடத்தவே கூடாதுங்க, நடக்கவே கூடாது தமிழகத்தில். அந்த அளவுக்கு இருந்தாக்க இந்த ஆலைகள்லாம் இந்த அம்மோனியா இருக்கிறது, இன்னும் வேறு விஷ வாயுக்கள்லாம் இருக்குது பயன்படுத்துகிறாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கண்காணிக்கணுங்க. சர்வசாதாரணமாக விட்டுட்டு இருந்தால் அவங்க பாட்டுக்கு அதை பற்றி எந்த ஒரு பாதுகாப்பு போகிறனாலும் அங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எதுவும் கேட்டாக்க வேலை விட்டு போமாங்க. சாதாரணமாக இங்கே கூட்டுறாங்க பாரு, தெருப்பு இருக்கிறாங்க, அவங்களே போய் சாதாரண கேட்டால் இருந்தார் எல்லாம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு இதுவும் நானே எல்லாம் பார்த்துருக்கேன். என்னங்க பண்ணுறது, வயிற்று பழப்புன்ட்டு போவாங்க. எந்த ஒரு பாதுகாப்பு உடம்புமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கார்பரேஷனில் பெருக்கிறவங்களுக்கு கூட. அதுமாரி தான் சரியாகவே கவனிக்க மாட்டாங்க. அந்த இது இருக்கிறது, அது கவனிப்புடன் நடக்கணும். தமிழக அரசு ஒரு கடுமையான சட்டம் போட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பார்க்கணும். இந்த போகிறவங்களும் வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. மாதிரிலாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குனாலும் உயிர் பிரச்சனைங்க, அது பார்த்து தான் நடந்துக்கணும். நன்றி.